Hi friends, welcome to my channel. என்னங்க எடுத்தது ஸ்க்ரூ டிரைவர் பாபின் த்ரெட் காட்டன் பார்க்குறீங்களா? ஆமாங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நான் எப்படி பாபின்ல நூல் சுற்றுவேன், இதை வாங்கி நீங்கள் நூல் சுற்றி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதோட ரேட் இப்போ வந்து 50 rupees விற்கிது. இது நான் வாங்கினது 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து 15 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரப்பர் இருக்கும், அதை எடுத்துகிட்டு பாபின் அது உள்ளே செட் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ரப்பரை போட்டு விட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ இதில் வந்து நூலை சுற்றுங்க. நூலை சுற்றும் போது பாருங்கள், நான் லெஃப்ட்டில் நூலை பிடிச்சிக்கிட்டு மேலேருந்து கீழே, அதாவது மேலேருந்து கீழே போது நம்ம பக்கம் ஃபஸ்ட்டு சுற்றிட்டு அடுத்தது ஆப்போசிட் மிஷின் பக்கம் சுற்றணும். அது மாதிரி சுற்றும் போது தான் நூல் நமக்கு கேண்டு வராமல் கரெக்டாக எந்த ஒரு இதுவுமே நம்ம தென்னங்குச்சி வச்சாலும் ஊசி வச்சாலுமே இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை மாதிரி தான் இப்போ நான் சுற்றியிருக்கேன். இப்போ நான் வந்து நம்ம பாபின் நூல் சுற்றுவோம் இல்லையா, அந்த சர்க்கிள் நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு அதில் காட்டுறது வந்து நம்ம பாபினை காட்டக்கூடாது, அந்த எல்லோ கலர் இருக்குது இல்லையா அதை தான் காட்டணும். நம்ம மற்ற இதுவெல்லாம் செய்யும்போது நம்ம டைரெக்டாக பாபினை காட்டுவோம். ஆனால் இதில் வந்து அந்த எல்லோ கலர் வீல் ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்களே அதை வச்சு தான் நம்ம பாபினில் நூல் சுற்றணும். ரொம்ப ஃபினிஷிங்காக நல்லாவே வரும், உங்களுக்கு எந்த பிசுறும் வராது. நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு ஃபினிஷிங்கோடு சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது நமக்கு நகலாகும், நமக்கு நூல் சுற்ற வராது. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம மிஷினில் வர ஒரு சில பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஸ்க்ரூ டிரைவர் ரொம்பவே முக்கியம் எல்லாருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் நான் நூல் சுற்றி காமிச்சிட்டேன். அடுத்தது இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் நான் நூல் சுற்றி நான் காட்டுறேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஆரிய நீடில் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும், சில சமயம் நமக்கு உடச்சிக்கும் இல்லையா, ஊசி வளைச்சிட்டு போயிடும் இல்லையா. அதை மாதிரி இருக்கும்போது நான் இதை மாதிரி என்னோடய ஆரிய நீடில் வந்து வளைச்சிக்கிச்சு, நம்ம பீடு நீடில் இருக்கு இல்லையா அது வளைச்சிக்கிச்சு, மெலிசாக இருக்கும், நம்ம போட போட கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஆகிடுது. அதனால் அதோட ஊசி அடி இது இருக்கு இல்லையா அடிபாகம், அதை வச்சு நம்ம பாபினில் நூல் சுற்றலாம். இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆரிய நீடில் இல்லைன்னா நம்ம கொடை கம்பி இதை மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக உங்களுக்கு கம்பி கிடைச்சா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் நான் சொருவிட்டு இப்போ காட்டும்போது நம்ம டைரெக்டாக பாபினை தான் அந்த வீலில் காட்டுவோம். இப்போ பாருங்கள், நூல் நல்லா சுற்றி நமக்கு ஃபினிஷிங்காக வரும். இந்த மெத்தடில் ஒன்று செய்யுங்க. இன்னொன்று வந்து நம்ம ஜர்தோசி நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடில் வந்து நான் வந்து அதையும் இதை மாதிரி அடியில் எப்படி இருக்கும், கீழே உட்டோடு இருக்கும் இல்லையா, அதையும் அதில் சொருகி நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது. ஏன்னா ஜர்தோசி நீடெலாம் பார்த்தா நம்ம போட போட சீக்கிரம் நம்ம உடச்சிருவோம், நம்ம நீடில் உடஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தூக்கி போடாமல் இதை மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பாபினை நூல் சுற்ற ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம டேரெக்டாக மிஷினில் சுற்றுறதும் இருக்குது. ஆனால் நம்ம பழைய மிஷின்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்காது இல்லையா, அதனால் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னொன்று வந்து நம்ம தென்னங்குச்சி வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபினிஷிங் நமக்கு நல்லாயிருக்கும் பாபினில் நூல் சுற்றுறது. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு பாபினில் நூல் சுற்ற வருது, ஃபினிஷிங்காக வருதான்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம எல்லா மெத்தடும் நீடில் அடுத்து இது மாதிரி ரீஃபில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ரீஃபில் தீர்ந்து பிள்ளைங்களோட தூக்கி போடாத இதை மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதை கூட சொருகி கூட நம்ம இதை மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம். இதெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே நமக்கு செய்ய நமக்கு பாபினில் நூல் சுற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் ஒன்று இதை மாதிரி பாருங்கள், எல்லா மெத்தடுமே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது நான் வந்து எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக நமக்கு கரெக்டாக வந்திருக்கு நூல் சுற்றினது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த ஸ்க்ரூ டிரைவர் எதுக்கு வாங்க சொன்னோன்னா, நம்ம ஊசி ஏதாவது கேட்டுச்சு இது மாதிரி ஸ்க்ரூ டிரைவர்லாம் இது கேட்டணும் மிஷின்லேருந்துன்னா இந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவரே போதும். சின்னதாக இருக்கிற இது பொருள் அவுக்கவும் இதை வச்சே நம்ம அவுத்தலாம். இப்போ பாருங்கள் அதோட இதை வச்சு தான் நான் ரொட்டேட் பண்ணுறேன், நமக்கு உடனே நமக்கு ரொட்டேஷன் ஆகி கரண்டு வரும். இது முன்பக்கம் ரொம்ப சின்னதாக இருக்குது அது மட்டும்தான் வரும்லாம் நினைக்காதீங்க. நான் இன்னொன்று இதில் கேட்டி காமிச்சிருக்கேன். அதனால் நம்ம பாப்பா மிஷினில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு நூல் மாட்டிக்கிச்சு கிளியர் பண்ணணுன்னா இந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தாலே நம்ம கிளியர் பண்ணி நம்ம பண்ணிடலாம் ஓரளவு என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பக்கம் நமக்கு ஒரு பெருசாக இருக்கும் இல்லையா அந்த இது பிளேடு இதுக்கிட்ட, அதையும் பாருங்கள் பெருசாக இருக்குது. ஆனால் இது வந்து சின்னதாக இருக்குது. இப்போ இதையும் பாருங்கள், இதை நமக்கு ரொட்டேஷன் பண்ணவும் இந்த ஸ்க்ரூ டிரைவரே நமக்கு போதும். அதனால தான் இது வந்து டைலரிங் கடையில் கிடைக்கிது, கேட்டு வாங்கி யூஸ் பண்ணி பாபினுக்கும் நூல் சுற்றிக்கலாம். நம்ம டைலரிங் மிஷினில் ஏற்படுற ஒரு சில பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்க்ரூ டிரைவரே நமக்கு போதும். இதை மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.